புளோரிடாவில் ஒரு காலேஜ்ல காலையில பரபரப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்கவுங்க கிளாஸ்க்கு ஓடி ஆடி போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த காலேஜுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து பயங்கரமான ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. இதை கவனிச்ச 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை வந்து அங்க இருந்து ரொம்ப பயங்கரமான பேட் ஸ்மெல் வருதுன்னு சொல்றாங்க. காலேஜ் மேனேஜ்மெண்ட் 4-5 செக்யூரிட்டியை கூட்டு போய் பின்னாடி எல்லா பக்கமுமே தேடி பாக்குறாங்க. அங்க உள்ள ஒரு கிணத்துல இருந்து தான் அந்த ஸ்மெல் ஹெவியா வர ஆரம்பிச்சது. ஆனா அந்த கிணத்தை மூடி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. கிணத்துக்கு மேல அந்த டோரும் பக்காவா பூட்டி தான் இருந்துச்சு. அதை பூட்டு வேற போட்டு வச்சிருந்தாங்க. இப்படி இருக்க கிணத்துக்குள்ள இருந்து எப்படி ஸ்மெல் வருதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அங்க இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமே அந்த கிணத்து பக்கத்துல போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிணத்து பக்கத்துல போக போக அங்க இருக்கிற அந்த ஸ்மெல் ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தது. கண்டிப்பா இந்த கிணத்துக்குள்ள இருந்து தான் அந்த ஸ்மெல் வருதுன்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி எல்லாமே அந்த பூட்டை உடைக்கிறாங்க. அந்த கிணத்தோட டோரையும் ஓபன் பண்றாங்க. அந்த கிணத்துக்குள்ள அந்த செக்யூரிட்டிஸ் எட்டி பார்க்கும்போது உள்ள ஒரு செக்யூரிட்டி இறந்து கிடக்குறாரு. இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக். காணாம போன நம்ம காலேஜோட செக்யூரிட்டி எப்படி இந்த கிணத்துக்குள்ள கிடக்காருன்னு அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குது. அதுவும் இந்த கிணறு பூட்டி இருக்குது. இதுக்குள்ள அவர் விழுந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. போலீஸும் உடனே அங்க வந்து அந்த கிணத்துல இருக்க டெட் பாடி எடுத்து வெளியே வைக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல அழுகி போன நிலைமையில இருந்திருக்கு. அந்த டெட் பாடியை அந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த 2 பசங்களான சுமனும் ஹென்ரியும் பாக்குறாங்க. இவங்க 2 பேர்கிட்டயுமே அந்த செக்யூரிட்டி நல்லா பேசுவாரு. அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு இவர் இறந்து போனது. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா இந்த கிணத்து பக்கத்துல ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் போக கூடாதுன்னு சொல்லிதான் இந்த செக்யூரிட்டி இந்த கிணத்து பக்கத்துல காவலுக்கு நிக்க வச்சிருந்தாங்க. அவரே அந்த கிணத்துக்குள்ள செத்து கிடக்கிறது ஒரு பெரிய மர்மமா இருந்துச்சு. போலீஸ் எல்லார்ட்டையுமே விசாரிக்கிறாங்க. ஆனா யாருக்கும் எதுவுமே தெரியல. சுமனும் ஹென்ரியும் வழக்கம் போல காலேஜ் முடிச்சு ஹாஸ்டலுக்கு வராங்க. இவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தங்கியிருந்தாங்க. இவங்க கூட ஒரு சீனியரும் தங்கியிருந்தாரு. சீனியர் காலேஜோட சேர்மனுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். சுமனும் ஹென்றி ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. அந்த சீனியர் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்கும் போது கிணத்துல விழுந்து இறந்த செக்யூரிட்டி எங்களுக்கு நல்லா தெரியும். அவரு ரொம்ப நல்லா எங்கிட்ட பேசுவாரு. அவர் இறந்தது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலேஜ் சீனியர் அந்த கிணறு சாதாரண கிணறு கிடையாது. அதுல விழுந்து 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போயிருக்காங்க. அந்த பக்கம் யாரும் போக கூடாதுன்னு சொல்லி தான் அந்த செக்யூரிட்டி எங்க போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹென்றி என்ன சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இறந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த சீனியர் ஆமா 10 வருஷத்துக்கு முன்னாடி 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் அதுல விழுந்து தானா இறந்திருக்காங்க. அவங்க எப்படி இறந்தாங்க என்ன ஏதுன்னே தெரியாது. ஆனா காலேஜ் மேனேஜ்மெண்ட் வெளியே தெரியாம இதை மறைச்சிட்டாங்க. இத சேர்மேன் தான் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க என்ன காலேஜ்ல சேர்க்கும் போதே அந்த கிணறு பக்கம் நீ போக கூடாதுன்னு சொல்லி தான் சேர்த்தாங்க. இந்த விஷயத்தையும் வெளியே சொல்லிடாதுன்னு சொன்னாங்க. நான் அவங்க 2 பேர்ட்டையும் நம்பி சொல்லியிருக்கேன். இதை வெளியே எங்கேயும் சொல்லிடாதீங்கன்னு அந்த சீனியர் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட சுமனுக்கு ஹென்ரிக்கும் பயங்கரமா ஷாக்கா இருக்கு. இதுக்கு முன்னாடியும் 4-5 பேர் இறந்திருக்காங்களா, என்ன நடக்குன்னு தெரியலையே அப்படின்னு 2 பேருக்கும் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்குது. அந்த கிணறு பக்கம் போய் நம்ம பார்த்தா என்னன்னு 2 பேருக்கும் தோண ஆரம்பிக்குது. அந்த சீனியர் தூங்குனதுக்கு அப்புறம் 2 பேரும் தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு நைட்டு நம்ம அந்த கிணத்து பக்கம் போய் பாப்போமா அப்படின்னு ஹென்றி கேக்குறான். சுமன் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கு, அந்த கிணத்துக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹென்ரியும் சுமனும் பிளான் பண்றாங்க. அடுத்த நாள் நைட்டு 11 மணிக்கு மேல சீனியர் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த கிணறு கிட்ட போகணும்னு அவங்க பிளான் பண்ண மாதிரியே அடுத்த நாள் நைட் அவங்க காலேஜுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மமான கிணறு கிட்ட 2 பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிணறு கிட்ட போக போக இவங்க 2 பேருக்கும் பய உணர்வு ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச தூரம் போன உடனே அந்த கிணறுக்கு பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருக்குது. ஹென்ரியும் சுமனும் அங்க யாரோ நிக்கிறாங்க, தூரமா நின்னே பார்ப்போம் அது யாருன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த உருவம் அங்க இருந்து மெதுவா திரும்பி காலேஜ் பக்கம் போகுது. இத பார்த்த ஹென்றி சுமன் நீ இங்கேயே இரு, நான் அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணிட்டு போறேன், கிணறு பக்கம் யாராவது வராங்களான்னு கண்காணிச்சுக்கிட்டே இரு, ஏன்னா இந்த கிணறு பக்கத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, நாம இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹென்றி சொல்றான். ஹென்றி அந்த உருவம் எந்த பக்கம் போச்சோ அது பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். சுமன் அந்த கிணத்தையே பார்த்துக்கிட்டு அமைதியா ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இப்போ அந்த கிணத்து பக்கத்துல இருக்கிற ஒரு கேபின்ல இருந்து ஒரு மர்மமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. சுமன் என்ன சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேபின்குள்ள மெதுவா எட்டி பார்க்கறான். அங்க அவன் பார்த்த விஷயம் அவனால நம்பவே முடியல. உடம்பு ஃபுல்லாமே தண்ணில நனைஞ்சு போய் முந்தா நாள் இறந்து போன செக்யூரிட்டி அந்த கேபின்குள்ள கிடக்குறாரு. சுமன் பாதறி போய் வேகமா அந்த கேபின்குள்ள போய் அண்ணே எந்திரிங்க, இங்க என்னென்ன படுத்திருக்கீங்கன்னு சொல்லி அவரை எழுப்புறான். அவர் கண்ணை திறந்து பார்க்காரு. சுமன்ட்ட தம்பி நீ எதுக்கு இங்க வந்த, இந்த இடத்த விட்டு உடனே போயிரு, உன் உயிர் போயிருன்னு சொல்றாரு. பாதறி போன சுமன் முந்தா நாள் தானே உங்க டெட் பாடியை உள்ள இருந்து எடுத்தாங்க, நீங்க எப்படின்னா இங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்த விட்டு உடனே போயிரு, இங்க இருக்க இருக்க உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரை பார்த்து பயந்து போன சுமன் அலறி அடிச்சுக்கிட்டு வேகமா ஓடி போறான் ஹாஸ்டலுக்கு. அவன் ரூம்ல
பெட்ல படுத்திருந்த சீனியர் எழுப்பி நடந்தது ஃபுல்லாமே சொல்றான். ஹென்றி ஒரு உருவத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லி காதறி அழுகிறான். பயந்து போன அந்த சீனியர், இந்த நைட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருப்போம், எதுனாலும் காலையில பாத்துக்குவோம், ஹென்றி கண்டிப்பா வருவான்னு சொல்லி சுமனை சமாதானப்படுத்துறாரு. அடுத்த நாள் காலையில விடிற வரைக்கும் 2 பேரும் முழிச்சே இருந்தாங்க. பகல்ல விடிஞ்ச உடனே ஹாஸ்டல்ல இருக்க செக்யூரிட்டியும் கூப்பிட்டுட்டு அந்த கிணறு பக்கம் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்கேயுமே ஹென்ரிய காணோம். அப்போ சுமன் அந்த கிணறையே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு பின்னாடி இருந்து யாரோ எல்லா பக்கமும் தேடுறியே, கிணத்துக்குள்ள பாத்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. திரும்பி பாக்குறான், இங்க யாருமே இல்ல. பதறி போன சுமன் செக்யூரிட்டிட்ட அண்ணன் அந்த கிணறுக்குள்ள பாப்போமான்னு கேக்குறான். அதுக்கு அந்த செக்யூரிட்டி, முந்தா நாள் தான் இறந்த செக்யூரிட்டி எடுத்துட்டு அதுக்கு புதுசா பூட்டு போட்டிருக்கோம் தம்பி, அதுக்குள்ள விழுந்திருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்றான். ஆனா சுமன் எதுக்கும் போய் பாப்போமேன்னு சொல்லும் போது அந்த பூட்டை ஓபன் பண்ணி டோரை திறந்து பார்க்கும்போது அது உள்ள ஹென்றி செத்து கிடக்குறான். ஹென்ரியோட டெட் பாடியை பார்த்து சுமன் கதறி அழுறான். தேவையில்லாம இந்த இடத்துக்கு வந்து இப்படி மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 கதறி அழுகிறான். அங்க இருக்கிற சீனியர் சுமனை சமாதானப்படுத்தி ஹாஸ்டலுக்கு கூட்டு போறாரு. போலீஸ்க்கு மறுபடியும் கால் பண்றாங்க. போலீஸ் மறுபடியும் வந்து டெட் பாடி எடுத்து போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த கிணறுல என்ன தொடர்ந்து ஆட்கள் விழுந்து சாகுறாங்க, இதை ஏன் இன்னும் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. போலீஸ்க்கு காலேஜ் மேனேஜ்மெண்ட் மேலயும் ஒரு டவுட் இருக்கதான் செஞ்சது. அப்பதான் சேர்மேனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க போலீஸ். என்னன்னு உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லும் போது, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலேஜ்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் அந்த கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டான். அந்த பையன் இறந்ததுல இருந்து அந்த கிணறுல அடிக்கடி நிறைய பேர் விழுந்து தற்கொலை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த கிணறை நாங்க பூட்டி சீல் பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு செக்யூரிட்டியும் போட்டிருந்தோம். 10 வருஷம் கழிச்சு அந்த செக்யூரிட்டியுமே 1 மாசத்துக்குள்ள அந்த கிணத்துல டெட் பாடியா கிடந்தாரு. அது உங்களுக்கே தெரியும். அது நடந்த 2 நாள் கழிச்சு இப்போ ஒரு பையன் விழுந்து இறந்திருக்கான். இது எப்படி நடக்குன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி அந்த சேர்மேன் போலீஸ் கிட்ட சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நடந்த தற்கொலை எல்லாம் எதுக்கு மறைச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, காலேஜோட நேம் கெட்டு போயிரும், அதனாலதான் நாங்க அதை மறைச்சிட்டோம். அவங்க பேரண்ட்ஸ் வாயையும் எப்படியோ எங்களால முடிஞ்ச அளவு அடைச்சிருந்தோம்னு சொல்லியிருக்காரு போலீஸ். இதுக்கு நாங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. ஹென்ரியோட டெட் பாடியை வாங்கின அவங்க பேரண்ட்ஸ் அவனை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. சுமன் ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்துருக்கான். அவன் ஃப்ரெண்டு இறந்தது அவனால தாங்கிக்கவே முடியல. அன்னைக்கு நைட் அவன் தூங்கிட்டு இருக்கும் போது அவன் தலை பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருந்துச்சு. பதறி போன சுமன் முழிச்சு பாக்குறான். அவன் பக்கத்துல ஹென்றி நிக்கிறான். அதுவும் ஃபுல்லா குளிச்ச மாதிரி அவன் உடம்பு ஃபுல்லாமே தண்ணியா இருந்திருக்கு. பதறி போன சுமன், ஹென்றி நீ எங்க அப்படின்னு கேட்கும் போது ஹென்றி சிரிச்சுக்கிட்டே, என்ன மட்டும் தனியா விட்டுட்டு நீ ஓடி வந்துட்டலன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு சுமன், நான் வேகமா ஓடி சீனியரை கூட்ட வரலான்னு சொல்லிதான் ஹாஸ்டலுக்கு வந்தேன். ஆனா அவர் என்ன விடல. அடுத்த நாள் காலையில போய் பாத்துக்கலாம், நைட்டு போனா அது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அவர் என்ன உட்கார வச்சுட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி சுமன் கேக்குறான். ஹென்றி சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் போகட்டும், இப்போ உன்னை கூட்டு வர சொல்லிருக்காங்க, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹென்ரியோட மூஞ்சி மாறுது. சுமன் பயத்துல கத்தி அலற ஆரம்பிக்கிறான். அவன் கத்துறது பக்கத்துல இருக்கிற அந்த சீனியருக்கு கூட கேட்கல. அடுத்த நாள் காலையில விடியுது. அவன் ரூம்ல இருந்த சீனியர் எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்து பெட்ல படுத்து இருந்த சுமன் இறந்து கிடக்குறான். அதுவும் எப்படின்னா அவன் உடம்பு ஃபுல்லா குளிச்ச மாதிரியே தண்ணில நனைஞ்சு போயிருந்துச்சு. இத பார்த்த சீனியர் பயத்துல அலறி வெளியே ஓடுறாரு. காலேஜ் மேனேஜ்மெண்ட்ட போய் நடந்ததை சொல்றாரு. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருந்தனால இந்த விஷயத்த போலீஸ்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு காலேஜ் மேனேஜ்மெண்ட் தள்ளப்பட்டது. சேர்மன் போலீஸ்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி இன்னொரு சாவு நடந்திருக்கு, அது கொலையா தற்கொலையான்னு தெரியல, நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லி கால் பண்றாரு. போலீஸும் அங்க வேகமா வராங்க. சீனியர் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, காலையில எந்திரிச்சு பார்த்தா இவன் இறந்து கிடக்குறான், அவ்வளவுதான் எனக்கு தெரியும் சொல்றாங்க. பாடிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புறாங்க. ரிப்போர்ட்டும் 2 நாள்ல வருது. அதுல சுமன் தண்ணிக்குள்ள முங்கி இறந்த மாதிரி ரிப்போர்ட்ல காட்டுது. போலீஸ்க்கு ஒரே குழப்பம். கண்டிப்பா அந்த ரூம்ல தண்ணில முங்கி சாவுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப எப்படி சுமன் இறந்தான்? கண்டிப்பா இந்த காலேஜ்ல அந்த கிணறுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. போலீஸ்க்கு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. அதனால காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட, நீங்க இந்த காலேஜ் நடத்துறது நல்லது இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாவு விழுந்துட்டு இருக்கும், அதனால நீங்க இந்த காலேஜை மூடுறது நல்லதுன்னு சொல்லிருக்காங்க. சேர்மேனும் காலேஜோட நேம் கெட்டு போயிட்டு அடுத்த தடவை எப்படியும் அட்மிஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே பயந்து வரமாட்டாங்க, அதனால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வேற வேற காலேஜ்ல அவரே அட்மிஷன் வாங்கி கொடுத்து எல்லாரையுமே அங்கங்க இருக்கிற காலேஜ் ஃபுல்லாமே சேர்த்து விட்டாரு. அந்த காலேஜையும் இழுத்து மூடுறாரு. சேர்மேன் கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த காலேஜை மூடுறதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் ரொம்ப வருத்தத்தோடயே தூரமா நின்னு அந்த கிணற பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த கிணறோட டோர் தானாவே ஓபன் ஆகுது. உள்ள இருந்து அழுகுன நிலைமையில
2 கை மட்டும் அந்த கிணறு பிடிச்சி வெளியே வர்ற மாதிரி இருக்குது. இத பார்த்து அந்த சேர்மேன் அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடி போயிட்டாரு. இதே மாதிரி நீங்க படிச்ச காலேஜ்ல இல்ல உங்க ஹாஸ்டல்ல அமானுஷ்யமான கதைகள் கண்டிப்பா நிறைய இருக்கும். அத மாதிரி கதைகள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த கற்பனை கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டேர்டெவிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க.